ஏண்டா மஞ்சமாக்கா உனக்கு எல்லாம் சொரணே இல்லையா இருக்கு. மஞ்சப்பொடி பேசியிருக்காரு. அந்த மஞ்சப்பொடி மஞ்சப்பொடின்னா நான் சடங்கு சீர் மாதிரி அவனுக்கு ஏதோ மஞ்சப்பொடி இந்த மாதிரி தான் நேத்து வானவில் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. நீங்க சும்மா இல்லாம ஒரு பேர் வச்சுட்டு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் அது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது. ஏங்க அவங்க 2 பேர் மூஞ்சி முகர கட்டையும் பார்த்தா பின்ன வானவில்னு சொல்லாம நட்சத்திரம் தான் சொல்ல முடியும். அந்த ஃபுல் வீடியோ பாத்தியா? ஃபுல் வீடியோ பார்த்தேன். நான் காரணம் பார்த்து எப்படி இது வைத்தியக்காரனுங்க லிங்கேஷ் கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? அவர் நியாயமான ஒரு கேள்வி தானே கேட்கறாரு. ஏன்டா நீங்க வந்து இஷ்டத்துக்கு வரவும் போறவங்களாம் அசிங்கப்படுத்துவீங்க, அபியூஸ் பண்ணுவீங்க. விஜய் காருக்குள்ள திருசா இருந்தாருன்னா நயன்தாரா இருந்தா உங்களுக்கு என்னடா, நீங்க போய் பாத்தீங்களா பூசிங்களான்னு கேக்குறாரு. கேட்ட கேள்வி நியாயமானது. ரோஸ்ட் பிரதர்ஸ். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, அதாவது இன்னமும் பாருங்களேன் இந்த திமுக காரனோட புத்தி எப்படி இருக்குதுன்னா, பெண்களை மையப்படுத்தி அசிங்கப்படுத்துற மாதிரியே தான் பொட்டனா உங்களுக்கு அவமானமா? அப்போ பெண்கள் எல்லாம் அவமானப்படுத்துறாங்களா இவங்க தரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவர் நல்லா கேட்டார். அப்ப நான் நீ என்னை பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்துற, நான் யாரை நிரூபிக்கணும்? அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம தேவையில்ல. அவங்க தான் பேசுறாங்க, நம்மளும் அதை தேவையில்ல. எனக்கு ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. இல்ல எனக்கு என்னன்னா, நான் உன் தலைவரை பத்தி பேசணும், நீ என் தலைவரை பத்தி திட்டுன்னு சொல்லிட்டு அவரும் அப்ப யாரு திட்டுறான்னு நீ என்ன பண்ணுவ? நான் விஜய் திட்டினா நீ உதயநிதியை திட்டு. ஒண்ணு நீ வாங்குறதுக்கு ஒரு விசுவாசமாச்சு இருக்கணும்ல. அட்லீஸ்ட் வந்து அதெல்லாம் இல்லாம என்ன ஏன்டா திட்டுற, எங்கால திட்டுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளவு வன்மம் வரும் உதயநிதி மேல. காலி என்ன மட்டும் திட்டிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் அந்த ஒடியல் காமெடி ஒண்ணு வருவார். இப்ப எரிடா பாப்போம்னா அவர் பொழிச்சுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ பாவம். இவனுங்களுக்கு என்ன வேலை? தியேட்டருக்கு போனோமா, மைக்கப் பிடிச்ச மாதிரி ரிவ்யூ இல்ல. இவனுக்கு இந்த பசங்க 2 பேருக்கும் ஓவரால் ஃபைட்ல வந்து அவன் ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணா. அது நான் சொல்லி அவனும் கண்ணாடி கைட்டுறான்றதுக்கு அது என் பிராண்டு. உனக்கு எப்படி சொட்ட பிராண்டோ அந்த மாதிரி கண்ணாடி பிராண்ட். அவனால பேச முடியாம ஒரு லெவலுக்கு மேல தனி மனித தாக்குதலுக்குள்ள போயிட்டான் அந்த 2 பசங்களும். இவர் லிங்கேஷ் வந்து வேலிடா பேசிட்டு இருக்காரு. ஆனா இவன் வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டானா, கிட்டத்தட்ட வந்து பர்சனல் அபியூஸ்க்கு போயிட்டான். பர்சனல் அபியூஸ்ல போயிட்டு சொட்ட அந்த பெண்ணு அந்த 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 வேடை வந்து வெள்ளிக்கிழமை சண்டை போட்டுப்பாங்க. போன வாரம் இப்படித்தான் போன மாசம் வந்து ஒரு பையன் போன வாரம் வந்து அந்த 4 பசங்க ஏதோ அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சான். அதுக்கு முன் மாசம் வந்து நம்ம தாவிக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரு பையன் போல இருக்கு. அந்த பையன் போயிட்டு அவங்கள வந்து கேள்வி கேட்டாரு. நல்லா கிழிச்சு விட்டா அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டு உள்ள. இப்போ அந்த பையன் வெளியே வந்துட்டான்னு வச்சுங்களேன். இப்போ நான் லிங்கேஷ்க்கு அடுத்து கேஸா? லிங்கேஷ் மேலாம் கேஸ் போட்டாங்கன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அவர் ரோயா கேட்டு வச்சிருக்கிறாரு தியேட்டர் வாசல்ல. இவங்களுக்கு என்னன்னா ஓவராலா வந்து ரொம்ப சில்லியான கான்வர்சேஷன், குழந்தைத்தனமான ஒரு விஷயங்க. அரசியல் லிங்கேஷ் சொன்னது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்டா அரசியல் பேசுங்கடா, கருத்து எல்லாம் போதுங்கடா. அதை விட்டுட்டு நீங்க என்னடா வந்து என் வீட்டு பொம்பளைங்களை பத்தி திட்டுறது, பெண்களை அசிங்கப்படுத்தி பேசுறது. தனி மனித வாழ்க்கைக்குள்ள போனோம்னா எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். எல்லாருக்கும் இப்ப அம்மையாரா இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இல்லைன்னா கலைஞராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். பர்சனல் லைஃப்குள்ள நம்ம டச் பண்ணக்கூடாது. எப்பவுமே நம்ம அரசியல் பேசுறோமா, அரசியல் ரீதியாக நான் ஒரு பதில் சொல்லிட்டு போயிடும். அதுக்கு இந்த திட்டம் நீங்க கொண்டு வந்தது தவறு, இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களே அது ஏன் செய்யலன்னு கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு, ஏன் மக்களை ஏமாத்திக்கிட்டீங்கன்னு ஒண்ணு இருக்கு, ஏன் பிஜேபிக்கு அடிமையா இருக்கீங்கன்னு நீங்க இப்படி கேள்வி கேட்டு போயிடலாம். ஆனா நீ வந்து விஜயை தாக்குறதுக்கு நீ என்ன பண்ற, ஒரு குடும்பத்தை நீ தேர்வு பண்ற. அப்பா அம்மா, மனைவி, திருஷா, நயன்தாரான்னு நீ என்ன பண்றனா தனி மனித வாழ்க்கைகளையும் அந்த நடிகைகள் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நீ என்ன பண்ற, உன் கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும்னு அசிங்கப்படுத்துற. அப்போ பாக்குறவங்க சும்மா இருப்பானா? கள்ள தூக்கி அடிச்சனா இன்னொருத்த செங்கலை தூக்கி அடிக்கதானே செய்வான். அப்படி அடிவாங்கி தான் ஆகணும். அதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் திருந்த வேண்டியது கொத்தடிமைங்க. அவங்க திருந்தாம பாருங்க, ஆபாசத்தோட முழு உருவமே கொத்தடிமை கூட்டம் தான். அவங்க இந்த யூடியூப்ல உட்காந்து யாரை விமர்சனம் பண்ணல. இப்போ நம்ம மஞ்சப்பொடி எடுத்துக்கோ, மஞ்சப்பொடி மாக்கா வீடியோ பாத்தீங்களா? மஞ்சப்பொடி அது வேற, அது வியாபாரம். மஞ்சப்பொடி மாதிரி ஒரு வாடகை வாயனை. இப்போ எதுக்கு மஞ்சப்பொடின்னு பேர் வச்சிருக்கு? பேரே சொல்லலாம். எதுக்கு மஞ்சப்பொடி பேர் சொல்றோம்? சரி, என்ன கிடையாது. சரி, ஒர்த்து இருக்கோ இல்லையோ, சரியா மஞ்சப்பொடின்றது என்ன பேக்? அது என்ன இலவோ யாருக்கு தெரியும்? மஞ்சப்பொடின்னு கூப்பிடுறதுக்கு நல்லா இருந்து கூப்பிடுறான். அவர் வந்து நம்ம கட்சியில வந்து அண்ணன் செங்கோட்டையன் வந்து சேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்பாரு. செங்கோட்டையன் என்ன மாதிரி ஒரு தலைவர், 9 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு, எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்திருக்காரு. ஆஃப்டர் வந்து இவரு தாவேகாலான்னு இணைஞ்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பேசி வச்சிருக்கான் பாத்தீங்களா? எம்எல்ஏவா இருக்கணுன்றதுக்காக இவ்வளவு தரம் தான் போவாரா?
இப்போ இதுல காமெடி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியும் ஒருத்தர் சீன்றது இல்ல, ஒரு பையன் அதை பத்தி பேசுறது இல்ல, போட்டிலேயே அவங்க இல்ல. பிரைம் லைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. லாஸ்டா பிரைம் லைட் ஆனது வந்து பெரியாரை வந்து அட்டாக் பண்ணி நல்லா பிரைம். இப்போ ஒண்ணு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், சீமான் ஒரு டம்மின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த கட்சியும் ஒரு டம்மி. ஏன்னா அந்த கட்சியில ஒரு பயம் இல்ல, எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அவர் யாரோட கொள்கையை வந்து ஏத்துக்கிட்டு அந்த கட்சி ஆரம்பிச்சாங்களோ, எதற்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கை அவங்க தொடர்றத தவறிட்டாங்க. அதனால அது தடம் புரண்டு பிரபாகரனே மறந்துட்டாங்க. இப்ப இவர்தான் வாழும் பிரபாகரன். அரசியல்ல கண்டிப்பா சீமானும் வேண்டும், நாம் தமிழர் கட்சியும் வேண்டும். நகைச்சுவைக்காக, மகிழ்ச்சிக்காக, சிரிப்பதற்காக அவர் வேண்டும். அதுக்காக அவர் வச்சுக்கலாம். ஆனா மத்தபடி அரசியல் பண்றதுக்குலாம் அவருக்கு லாயக்கு இல்லை. நீங்க பாட்டுட்டு ஏதாச்சும் பண்ணி அவர் வந்து அரசியல் விட்டு போறன்ற முடிவுக்கெல்லாம் எடுத்து வர வச்சுட்டீங்கன்னா அதுல நானே உங்களை எதிர்ப்பேன். அதாவது கேள்வி கேட்கறாங்க சீமான் கிட்ட, செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றிக்க இவங்களுக்கு இதே வேலை, 2 திராவிட கட்சி சேர்ந்து நாசம் பண்ணிட்டானுங்க, என் வாழ்க்கையே போயிடுச்சு, அவங்களால என்ன எவனுமே மதிக்க மாட்டாங்க. ஒருத்தர் ரீசெண்டா ஆமகரி டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிருக்கான். நல்ல வேலை ஞாபகப்படுத்தி விட்டீங்க. எனக்கு வந்து அந்த புலிகேசி படத்துல உடான பாலை கிழித்து பாம்பு தோலை கிழித்து அதில் கோதிக்க ரசத்தை ஊத்தின்னு ரெசிபி சமைக்கிறத ஒரு விதத்துல இவர் சொன்னா கூட ஓட எடுத்துட்டு அது சமைக்கிறத ஒன்று சொன்னாரு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது படங்கள்லாம் இவங்க சவாரியை பண்ண மாட்டாங்களாம், தூரத்துல வந்துன்னே இருந்தாராம். என்னடான்னு பார்த்தா அந்த ஆமையை திருப்பி போட்டு அது மேல உட்காந்து சவாரி பண்ணின்னு வராராம். பார்த்தா அவ்வளோ ஓடுதான் படகா மாத்தி வாய் கூசமா அடிச்சு விடுறாரு. அதுவும் ஆடி கீழே உக்காஞ்சிருவங்க எல்லாம் ஏதோ பைத்தியக்காரன் நினைப்பு பொழுது அது பாட்டு பேசிட்டு இருக்காரு. இவரும் இல்ல எல்லாமே சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல, சுவாரஸ்யமா இருக்கும். அந்த விதம் ஒரு டைரக்டர் தானுங்க. அதாவது ஸ்டோரி நரேஷன் ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு சுட்டு போட்டாலும் அது வராது. விட்டுருங்க, சீமான் பத்தி பேசி ஒரு பயனும் கிடையாது. ஆனா மஞ்சப்பொடி நல்லா கல்லா கட்டுறா அப்படி எதனா ஒண்ணு பேசி வீடியோ என்ன பேசினாலும் 1,00,000 பேர் பாக்குறாங்க. அதாவது ஒரு செங்கோட்டையன் வந்து ஒரு பயங்கரமான தலைவர்னு பேசினாலும் பாக்குறாங்க அந்த 1,00,000 பேரு. செங்கோட்டையன்லாம் யாருங்க, அவரு வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் 1,00,000 பேர் பாக்குறாங்க. பட் ஆனா அதுவும் ஒரு திறமை தானே, நல்ல திறமை. அதெல்லாம் நம்ம பாராட்டப்பட வேண்டியதுதான். அவரு தொழில் கத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அவரு அடுத்த சீமான் ராதா ரவி சொல்லுவா, அவன் தொழில் கத்துக்கிட்டானா. அது மாதிரி சீமான் கிட்ட இருந்து இவரு இத்தனை வருஷம் டிராவல் பண்ணியிருக்காருக்கும் போது சில்லறை எப்படி சேர்க்கணும்னு தெரிஞ்சிருக்காதா. இன்னும் என்ன QRC கோட் போட்டு கை கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா இவர் ஒரு குட்டி பகுதி மாதிரி அவரு மஞ்சப்பொடியும் அடுத்த நாம் தமிழருடைய அடுத்த தலைமுறையே வந்து சாட்டையை நம்பிதான் இருக்கு. அசமா போட்டா நமக்குன்னா வந்து நம்ம கதையை பேசுவோம். நம்ம பாமக கூட்டணின்றாங்க, எப்படியோ நான் கேட்பேன் அபிஷியலா வரோம். இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி நம்ம விருப்பத்தை நம்ம 1000 பேசி, இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி என் விருப்பத்தை நான் 1000 பேசிட்டு போகலாம். எனக்கு பாட்டாளி வரணும். சவுக்கு சங்கர் வந்து அவரோட விருப்பத்தெல்லாம் பேசல, விருப்பத்தை தான் பேச, விசுவாசத்துக்கு தான் பேசுறாரு. இல்ல விருப்பம், அது அவரோட விருப்பத்தை தான் பேசிட்டு இருக்காரு. நேத்து செங்கோட்டையனை பத்தி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாரு அவரு? இப்போ அவர் வீடியோலாம் நான் பாக்குறதே நிறுத்திட்டேன். நீங்க சொல்லுங்க, பாத்தீங்களா? ஏன்னா பொய் தானே பேசிட்டு இருக்காரு அவர். அதாவது மக்களை வந்து தாவேகா பக்கம், தாவேகா வந்து திமுக பக்கம் திசை திருப்புவதற்கான வேலையை தான் அவர் பார்த்தாரு. அது இப்ப நடக்கல. ஏன்னா இப்ப தனித்து தான் நிக்க போறன்றது தளபதி உறுதிப்படுத்திட்டாரு. அதிமுக வந்து இப்போ ஏடிஎம்கே ரொம்ப பலவீனமா இருக்கு. பெரிய தலைவர்களும் ஒரு பிராண்டிங்கான ஒரு கல்ட் லீடர் மாதிரிலாம் யாரும் அந்த கட்சியில யாரும் இல்ல. சவுக்கு இருக்காரு. யார் இவரு? கல்ட் லீடரா? இவரு கல்ட் லீடர் இல்ல, ஆனா அவரு பேச்சாலே வந்து அவரோட நரேஷனை வந்து கரெக்டா செட் பண்ணிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே பெர்ஸ்பெக்டிவ்ல அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க. இப்போ அதுவும் வந்து ஓரளவு தெளிவாயிட்டாங்க. அது நம்ம அட்லீஸ்ட் வந்து உங்களோட இப்ப தாவேக்காரங்க ஓரளவுக்கு கரெக்டா இருக்காங்க. ஆனா ஒரு ஜெனரல் பப்ளிக்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஜெனரல் பப்ளிக் தெரியுது இல்லைங்க. ஏடிஎம்கே வேலைக்கு ஆகாதுன்னு ஜெனரல் பப்ளிக் தெரிஞ்சனால தானே 10 தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஏன் இது இப்போ இன்னைக்கு நேரத்தா பேசிட்டு இருக்காரு சவுக்கு ஆதரவா அதிமுகவுக்கு? ரொம்ப நாளாவா பேசிட்டு தான் இருக்காரு. ஜெனரல் அப்பவும் எலெக்ஷனை சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க. உள்ளாட்சி தேர்தல் எடுத்துங்க, இப்போ லோக்சபா எலெக்ஷனா எடுத்துங்க, அதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன் நடந்தது. அதெல்லாம் வந்து தொடர்ந்து இவங்க தோற்றுக்கிட்டு தானே வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னொரு தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் தலைமை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது இவர் சொல்லுவார், இவர் அரசியல் சாணக்கியன் எடப்பாடி, அவர் விட்டு கொடுத்துட மாட்டாரு, அவர் இடத்த பயங்கரமா புடிச்சு வச்சிருந்தாரு, அவர் எவ்வளவு பிரில்லியண்டான ஆள் தெரியுமா? இல்ல, குதிரை ஓடுறது முக்கியம் இல்ல, ஜெயிக்கணும். இந்த குதிரை நின்னாலே ஜெயிக்கணும் உருட்டாரு இவர் வந்து. இவர் சொன்னார்ல யோயோலாம் வீடியோ போட்டுருந்தாரு நேற்று. இவர் வந்து எடப்பாடிக்கு யோயோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ யோயோ எடப்பாடி, யோயோ எடப்ஸ் சொல்லி யோயோ வேலை பார்த்துட்டு இருக்காரு இவர். உட்காந்து மதிக்க மாட்டாங்க அதெல்லாம். அது தெரிஞ்சிருச்சு நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு. ஒன் சைடு இவர் எடுத்துட்டாரு. நடுநிலையா ஒரு விஷயத்துல நீங்க இருக்கும். இப்போ என்ன கேட்டா நான் வந்து சுட்டு போட்டாலும் விஜய்க்கு எதிராக நான் பேச மாட்டேன்.
தலைவருக்கு எதிராக என்னால் பேச முடியாது. ஏன்னா நான் ஒரு தாவேக்காரன், நான் பொறுப்பில் இருக்கிறேன். அதனால நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பேச முடியும். அவர் வந்து இது வரைக்கும் நான் நடுநிலையாளன், நடுநிலை நக்கின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து நான் தாவேக்காவுக்கு எதிராக பேச போறேன், திமுகவுக்கு எதிராக பேச போறேன், அதிமுக ஆட்சியில உட்கார வைக்க போறேன், அதுதான் என்னோட இலக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டார். அதனால பொதுமக்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. திமுகவை இந்த வாட்டி நீங்க தாவேக்காரன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவர் சொல்லாம இன்டைரக்டா வந்து அன்அபிஷியல் ஸ்போக் பர்சன் ஆஃப் ஏடிஎம்கே அவர். அவ்வளவுதான், அதுல ஒன்றும் பெரிய மாற்று கருத்து கிடையாது. 26 திமுக வீட்டுக்கு அனுப்பணும், அதுதான் நம்மளோட முதல் இலக்கு. அது செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்கள் நம்ம கட்சிக்கு வந்தது சந்தோஷமா இருக்கு நமக்கு. அவர் வந்த உடனே நேற்று ஆரம்பிச்சார் பாருங்க, தலைவன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரோட சொந்த தொகுதியில் போய் நின்னா உடனே என்ன ரெஸ்பான்ஸ், அப்பா கோயம்புத்தூர்ல அந்த வரவேற்புலாம் நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோலாம், என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு அவருக்கு, சும்மா பயங்கர வரவேற்பு, மிரண்டாரு மனுஷன். பல அமைச்சர்கள் பல எம்எல்ஏக்கள்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், இல்லை நம்ம தம்பி விஜய் பக்கம் போறது நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லது, அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா திரும்ப இந்த எடப்பாடி தலைமையில போனா, ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஏடிஎம் நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு சீனியர் லீடர், இவரை மாதிரி ஒரு சீனியர் லீடர் தாவேக்காக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து போலாமா வேணாமான்னு யோசிச்சவங்க கூட இனிமே வந்து போல்டா ஒரு டிசிஷன் தைரியமா உள்ள வருவாங்க. தைரியமா அவர் சொன்னாரே, டிசம்பர் மாசத்துல நீங்க பாருங்க, இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் நம்ம கட்சியில வந்து இணைய போறாங்க தாவேக்கால. இளவல் தம்பி விஜய் அவர்களுக்கு, நம் தலைவருக்கு உறுதுணையா நான் எப்பவுமே இருப்பேன், அவர் வெற்றி வாகை சூடி அவர் ஆட்சி கட்டில் அமர வைப்பதான் என்னோட முதல் குறிக்கோள் லட்சியன்றத நேற்று அந்த இளைஞர்கள் முன்னாடி ஆர்ப்பரிச்சார். அவர் முகத்துல அவ்வளோ சந்தோஷம். எத்தனையோ கூட்டங்களை அவரை பார்த்திருப்பாரு, பட் இந்த மாதிரி ஒரு வரவேற்பை வந்து அவர் லைஃப்ல அவர் பார்த்திருக்க மாட்டார். அவரோட ஆபீஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன், இவர்கள் ஒரு புறமும். அதுக்கும் நேற்று விளக்கம் கொடுத்தாரு அவர் பிரஸ் மீட்ல. ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வந்து அவர் வந்து இறங்கும் போது அந்த கேள்வி கேட்டாங்க, நிருபர் கேள்வி கேட்டாங்க, என்னங்க உங்களோட கட்சி ஆபீஸ் பேனர்ல வந்து அம்மையார் ஜெயலலிதா போட்டு, எங்க தமிழக வெற்றி கழகத்துல ஜனநாயகம் இருக்கு, நீங்க என்ன ஒண்ணா பண்ணீங்க, அதாவது உங்களோட விருப்பத்தை நாங்கள் வந்து தடை சொல்ல மாட்டோம். அவரோட அந்த பேக்கெட்ல கூட அம்மையார் ஜெயலலிதாவோட புகைப்படத்தை வச்சிருக்காரு. அவர் வந்து அவங்கள வந்து மிகப்பெரிய கடந்த ஒரு 50 வருஷமா வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த கட்சியிலே இருந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா கூட ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இருக்கு அவருக்கு அந்த அரசியல்ல. திடீர்னு தூக்கி போட்டு போனோன்னா அவர் அதை பார்க்குற மக்கள் நினைப்பாங்க, ஓ ஒரு சுயநலவாதி, அரசு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இவர் எந்த லெவலுக்கும் போற ஒரு. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு தலைவரும், இப்போ செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போனாரு, அவர்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதான் உண்மையான விசுவாசிக்கும் சந்தர்ப்பவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இவர் வந்து எப்பவுமே வந்து தான் ஏத்துக்கிட்ட தலைவர்களை வந்து மறக்க கூடாதுன்றதுக்காக அவங்கள தெய்வமா பாக்குறாரு அவர். அதே நேரத்துல வந்து நம் தளபதியோட பண்பை நீங்க இந்த இடத்துல பாராட்டணும். விஜய் அவர்களோட பண்பை வந்து எப்பேற்பட்ட ஒரு பெரிய மனசு இருந்தா, அவர் கட்சிக்கு வந்தது பிறகு அவர் அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தையும் எம்ஜிஆர் அவரோட புகைப்படத்தையும் நீங்க வச்சுங்க, உங்களோட விருப்பம், நான் அதை தடை சொல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதாவது நீயா இருக்க விடுறது எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மை அது. அந்த விஷயம் வந்து விஜய் அவர்கள் கிட்ட எல்லாருமே கத்துக்கணும். இந்த எப்படி சொல்றது, ஒரு சிறந்த தலைவனுக்கான ஒரு பண்பு, ஒரு குவாலிட்டி வந்து நம் விஜய் அவர்கள் கிட்ட நம்ம பார்க்கலாம். அது அவரே சொன்னார், தமிழக வெற்றி கழகத்துல ஜனநாயகம் இருக்கு. ஜனநாயகம் பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? ஏன் வந்து கடைசி ஆடியோ லான்ச் இங்கேயே எத்தனையோ பேர் வந்து விஜய் அவர்களை வந்து அவர் மைக் பிடிச்சி பேசுறத பார்க்கணும்னு இங்கேயே வந்து பல பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாம எதற்காக மலேசியா இனிமே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடத்த முடியுமான்னு கேட்டா டவுட். ஏன்னா இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு இவங்க வைக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது, அந்த கட்டுப்பாடுகள்ன்றது ரொம்ப கடுமையாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல போனா, இப்போ இசைவேலுன்னு சொல்லிட்டோம்னா கடைசி படம், கடைசியா ஒரு தலைவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில விருப்பத்துல பலாயிரம் பேர் வந்து லட்சக்கணக்கில் வந்து அங்கே சேருவாங்க. இப்போ நீங்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட அங்கே ஒரு 15,000 பேர் உட்கார முடியுமா, இல்லை நெருக்கி உட்காந்து ஒரு 20,000 பேர் உட்கார முடியுமா? அந்த நேரில் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்து அந்த ரோட் பிளாக் ஆகி, பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். இல்லைங்க, கண்ட்ரோல் வழிமுறை, கண்ட்ரோல் உங்களுக்கு நல்லா தெரியும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வேலைக்கே ஆகாது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வெளியே நின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விஜய் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் வெளியே நிற்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்காகத்தான் பிளான் பண்ணி அவங்க வந்து இந்த வாட்டி அது எப்படின்னா ஒரு கான்செப்ட் மாதிரி கொண்டு போயிடலாம். விஜய் அவர்கள் கடைசி ஒரு மணி நேரம் தான் அங்கே வரப்போறாரு மலேசியாவில், அந்த இசை வெளியீடு அப்போ தான் வரப்போறாரு. மற்றபடி அது அனிருத்து மற்ற இசை கலைஞர்கள் இல்லை. அது எப்படி கொண்டு போறாங்கன்னா, தளபதியோட அந்த ஸ்டார்டிங் பிகினிங் டு அந்த எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறந்த பாடல்கள், சிறந்த பாடகர்கள், சிறந்த இசையமைப்பாளர்கள் யார் யாரெல்லாம் வந்து இசையமைச்சாங்க,
அதுல யார் யாரோட பாட்டுகள்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு, அந்த சிங்கர்ஸ் மெயில் அண்ட் ஃபீமேல் சொல்லி எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கமமா சேர போறாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு நினைவு சின்னமாக ஒரு பெஸ்ட் ஃபேர்வெலாக அவருக்கு வந்து இந்த ஒரு தளபதி திருவிழாவை நம்ம கொடுக்கணும். ஒரு கடைசி படம் அவர் சினிமா விட்டு நடிக்கிறத நிறுத்த போறாருன்னும் போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இந்த நிகழ்ச்சி இருக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியானது நடக்க போகுது மலேசியால. ஒரு இசை திருவிழாவாக இருக்கும். விஜயோட அந்த எப்படி சொல்ற நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழைய மலரும் நினைவுகள், எந்த நேரத்தில் நான் விஜய்க்கு ரசிகனானன்றதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்க போகுது. இப்போ அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த பாடகர்கள்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்கன்றதை பற்றின சில தகவல்கள் அவங்க பாடி நானும் வரப்போகிறேன் நீங்களும் வாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்னன்னா, நேற்று தான் வந்து அந்த டிக்கெட்ஸ் அந்த புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. புக்கிங் ஓப்பன் பண்ணி ஒரு 5 மணி நேரத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட். அந்த இடத்துல 80 to 1 lakh பீப்புள்ஸ் அங்க உட்காந்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் தான். சரி, இது வந்து ஆடியோ லான்ச்சோட அப்டேட். இது இல்லாம படத்தை பத்தி படம் வந்து நல்லா வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு பொலிட்டிக்கலான ஒரு சில விஷயங்களை வச்சு, அது மட்டும் இல்லாம ஒரு கமர்ஷியல் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மூவியா இந்த படம் உருவாகிட்டு தான் சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லி இந்த பகவத் கேசரியோட ரீமேக்கு இது நம்ம ஜெய் பாலையா தலைவன் பாலையாவோட படத்தோட ரீமேக்ன்ற மாதிரிலாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவு உண்மைத்தன்மை தெரியல. பட் ரைட்ஸ் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. மேபி நீங்க கில்லி படம் நீங்க பார்த்திருப்பீங்க. கில்லி படத்துல ஒரு சின்ன ஒரு கரு மட்டும் எடுத்துக்கிட்டு தரணி அவர்கள் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்கிரீன் பிளே மாத்திருப்பாரு. ஸ்கிரீன் பிளே தான் ஒரு படத்தை வந்து உங்களை வேகமா கொண்டு போறதுக்கு உதவி பண்ணும். அந்த மாதிரி கில்லி தெலுங்குல இருந்து எடுத்துக்கிட்டு இவர் எப்படி மாத்தினாரோ, மேபி இந்த படத்துலயும் ஜனநாயகங்களையும் அந்த மாதிரி மாத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம 100% தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. மேபி ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும். பெரிய நம்பர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வினோத் மாதிரியான ஒரு சமூக சிந்தனையாளர் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காருன்னும் போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை டச் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை பத்தி பேசியிருப்பாங்க. வசனங்களாவது அந்த படத்துல நிச்சயமா நிறைய இடங்கள்ல இடம் பெறும் நான் நம்புறேன். ஏன்னா இவர் வந்து முழுக்க அரசியல் பார்க்குற விதமே வேற. வினோத் இப்போ தளபதி அவர்கள் முழுக்க அரசியல்ல வந்திருக்காருன்றதுனால அது ரெண்டும் சேரும்போது வேற ஒரு டைமென்ஷன்ல இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன். பார்ப்போம், ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். இப்போ நமக்கு அந்த டிசம்பர் 27 அந்த தளபதி திருவிழா முடிச்சுட்டு அந்த வைபோட ஜனவரி 9 தலைவனோட கடைசி படத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாட தயாராகும். மக்களே, ஏதோ டைம் பாஸ்க்காக நாங்கள் 2 பேர் பேசியிருந்தோம். அதில் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நாங்களே நம்புகிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்துவிட்டு வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.